தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சிரிச்சுக்கினே ஆமென் சொல்லுங்க. என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை உங்களுக்கு கொண்டி தான் பைபிள் வசனம் தெரியுது, பரவாயில்ல. என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை என்ன பண்ணுவேன், துக்கப்படுத்துவேன்னு போட்டிருக்குதா பைபிள்ல? ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப துக்கமாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து என்ன பண்ணுவேன், ஒரு ஜெப வீட்டுக்கு வரும்போதே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும். ஆமென். அந்நாள் வரும்போது துக்கமாக வந்தால் போகும்போது எப்படி போனாங்க, மகிழ்ச்சியோட போனாங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்களோட கூட ஒரு ஆழமான சத்தியத்தை பேசும்படி எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தில் கடந்த வாரத்தில் ஒரு வார்த்தையை போட்டார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும். 18 தான் நமக்கு செய்தி. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் என்று எழுதியிருக்கிற வசனம் கொலை நடுங்க செய்கிறது. தகப்பனே, உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே நீதிமானே எடுத்துக் கொள்ளப்படுவது, மரணத்துக்கு பின்பாக நித்தியத்தை அடைவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே ஆண்டவரே நிற்பான். தகப்பனே, இந்த சத்தியத்தை எங்களுக்கு புரியும்படி வெளிப்படுத்தி தாங்க. பரலோகத்துக்கும் பலிபீடத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வருவதாக. அடிமையை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளாய் வெளிவரட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே சவால் விடும் வசனங்கள் நிறைய இருக்கு. சவால் விடும் வசனம், அதுல ஒரு வசனம் இதுதான். நீதிமான்களே ரட்சிக்கப்படுறதுன்னா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்படுவதல்ல, பரலோகத்திற்கு போகுவது. அதாவது என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ வசனத்தை படித்த கேட்ட நேர்மையானவர்களே வருகையில மீட்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் தேவனை அறியாதவனும் எங்கே நிற்பான். இம்பாசிபிள் இங்கிலீஷ்ல. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பேதுரு அப்போஸ்தலன் ஒரு நீண்ட நெடிய காலங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக ஊழியம் செய்த ஒரு மனிதர். அவருடைய 40 அல்லது 38 வயதுல தான் அவரை தேவன் சந்தித்ததாகவும், இயேசு கிறிஸ்துவை விட அவர் 7-8 வயது மூத்தவராய் இருந்ததாகவும் வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அப்படி 40-38 வயதிலே அவர் ஊழியத்துக்கு வந்திருந்தாலும் அவர் ஊழியமானது மிக அதிக நாட்கள், ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரராகிய பேதுரு தன் நிருபத்தை பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு எழுதும்போது, நாட்களிலே ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களிலே எல்லாரும் பரலோகம் போயிடுவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு நான் ஆரம்பத்தில் நினைச்சேன். ஆனா திருச்சபைக்குள்ளே வந்து நீதிமானாய் மாற்றப்பட்ட பிறகும் அநேகருடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்த்தபோது இவர்கள் ரட்சிக்கப்படுவது, அதாவது மீட்கப்படுவது அல்லது பரலோகம் போவது கஷ்டம் என்பதை கண்டுபிடிச்சேன். நீதிமானா மாறிட்டாங்க, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர்கள் மீட்கப்படுவது ஏனென்றால் நியாய தீர்ப்பு எங்கே துவங்க போகிறது? உலகத்தில் இருந்து துவங்க போவது அல்ல நியாய தீர்ப்பு. முதலாவது சத்தியம் தெரிந்த தேவ ஜனத்திலிருந்து துவங்கும் போது சபைக்குள்ளே இருக்கிற நீதிமான்களே ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவது அரிது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆலயத்திற்கு வந்தாலே பரலோகம் போயிடுவோம், வருகையில போய்விடும் என்று நினைக்கிறார்கள். ஆமென். அல்ல, அது அப்படி அல்ல. ஆலயம் வருவதாலேயோ நீங்கள் ரட்சிக்கப்பட்டதாலேயோ ஞானஸ்நானம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாலே நீதிமான், எந்த டவுட்டுமே கிடையாது. நீதிமான் கேட்டகரி. ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் என்ன அதிகாரம் வந்துருச்சு? நீதிமான் என்கிற அதிகாரம் வந்துருச்சு. ஆனா கவனிங்க, எல்லாருமே வருகையில காணப்படுவோம் அல்லது நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நாம் பரதீசிலே இருப்போம் என்று சொல்ல முடியாது. நீதிமான் தான்.
ஆனா நீதிமானுக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு செய்தி தலைப்பு எழுதிக்குங்க, நீதிமானின் மனம் திரும்புதல் அவசியம் தேவைப்படுகிறது அல்லது அவசியம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீதிமான், சபைக்குள்ள இருக்கிற நீதிமான் என்ன பண்ணணும்னா அவசியம் மனம் திரும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேத புத்தகத்துல இதற்காகவே எழுதப்பட்டது என்ன தெரியுமா? நிறைய கைவிடப்பட்ட சம்பவம். வேதத்துல அவ்வளோ சம்பவங்கள். கணவன் மனைவிங்க ஒரே படுக்கையில் படுத்து கிடக்கிறார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார். 5 புத்தி உள்ள கன்னிகைகள். அப்படின்னு என்ன தெரியுங்களா? தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு திருமணம் செய்ய 5 பேர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். 5 பேர் குடும்பத்துல கைவிடப்பட முடியும். கன்னிகைகள்னா கர்த்தருக்காக கற்புள்ள கன்னிகைகளா இருக்கிற சபையில கைவிடப்படும். ஒரே வேலை பேர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, அதுல ஒருவன் எடுக்கப்படுகிறான், ஒருவன். அப்ப வேலை ஸ்தலத்துல உன்னோட இருக்கிற கிறிஸ்துவன் கைவிடப்பட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் பேதுரு பயந்து நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்தார். ஊழியத்துல 50 ஆண்டு பார்த்தார். ஐயோ, இவங்க வந்த உடனே ஆரம்பத்துல நான் நினைச்சேன் இவங்க வந்த உடனே பரலோகம் போயிடுவாங்க பொழுது, அவ்வளவு உற்சாகம் அப்படி இருந்தாங்க. ஆனா நாட்கள் போக 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 அவங்க வாழ்க்கையில சுபாவங்களும் பேச்சுக்களும் அவங்களுடைய நடக்கைகளையும் நான் பார்க்கும்போது நீதிமான் தான், ஆனா இவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவது என்பது அரிதுன்னு கண்டுபிடிச்சிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சபைக்கு நாம் ஆரம்பத்தில் வருவதற்கு அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவன் நம்மளை கொண்டு வருவார். பாருங்க, வியாதி இருக்கும். வியாதி பெரும்பாலும் திருச்சபைக்கு, பெந்தகோஸ்தே சபைக்கு, கேத்தலிக்லயும் சிஎஸ்ஐலயும் இந்த மாதிரி யாரும் போக மாட்டான். இந்த மாதிரி யாரும் போக மாட்டான். பேய் பூச்சவன், வியாதி பூச்சவன், பில்லி சூனியம் பாதிக்கப்பட்டவன் எங்க போக மாட்டான்? சிஎஸ்சிக்கும் கேத்தலிக்கும் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த வேலையே கிடையாது. வரவனுக்கே மேய்க்க முடியலங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா பெந்தகோஸ்தே சபைக்கு வரவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதம். வனாந்தரத்துல நயங்காட்டி உன்னை கொண்டு வந்தேன்னாரு பாருங்க, அதெல்லாம் நாம தான். ஒரு அற்புதத்துக்காக உள்ள வந்திருப்போம். வியாதி போயிருக்கும், பில்லி சூனியத்துல குடும்பம் மாட்டின்னு இருக்கும் பாருங்க. அப்ப யாரோ ஒரு பாஸ்டர் சபையை சொல்லுவாங்க, அப்படி என்ன பண்ணிருப்போம், அப்படி நம்ம போயிருப்போம் பாருங்க. பிசாசின் பிடியில இருந்திருப்போம், பிசாசு பிடியில இருந்து விடுதலையாக வந்திருப்போம் பாருங்க. சிலர் ஆண்டவரை தேடனா எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு உள்ள வந்து ஆண்டவர் அன்பை ருசித்து என்ன பண்ணுவாங்க, உள்ள இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. உள்ள வந்திருப்பாங்க, சபை பிடிச்சிருக்கும், ஆண்டவர் பேசுறது பிடிச்சிருக்கும். இதெல்லாம் ஆரம்ப நிலை. இவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரட்சிப்புல நடத்தி சத்தியத்தை சொல்லி கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்க வைப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த 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 இப்படிப்பட்ட நபர்கள் உள்ளே வந்தாங்க இல்லையா, வந்த ஃபர்ஸ்ட் டேவே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க உள்ள வந்தீங்க பாத்தீங்களா, முதல் நல்ல ஆண்டவர் உங்ககிட்ட பேசுற வசனம் ஞாபகம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப குடும்பத்துல சமாதானம் இல்லாம எங்க சபைக்கு போனேன். அப்போ அன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ்ல வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால். தெளிவா எனக்கு புரியுது, கோயிலா போய் நின்று கதவை தட்டினவன் நான் தான். காலையில 5:30 மணிக்கு தரிசனம்னா நைட்டே போய் படுத்துருவோம். திருச்செந்தூர்ல நைட்டே போய் குன்றத்தூர்ல படுத்துருவோம். இப்படி இருந்த எனக்கு கோயில் கதவை தட்டின நான் என் கதவை திறந்தா ஒருத்தர் உள்ள வருவாரா? அது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சது. அந்த வசனம் தான் என்ன தொட்ட வசனம். ஆமென் சொல்லுங்க. முதல் நாளே பேச ஆரம்பிச்சிருவார். யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்த முதல் நாள் ராத்திரியே பரலோகத்தை திறந்து யாக்கோபே பயப்படாதே, நீ படுத்து கிடக்கிற பூமியை உனக்கு தருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேலே பேச ஆரம்பிச்சிருவார். ஆனா எத்தனை பேர் யாருமா அந்த பொண்ணு போய் நிமிந்து பாருமா, என்ன தூங்கக்கூடாது, சபையில தூங்கக்கூடாது, நிமிந்து பாரு, தூங்கக்கூடாது. தூக்கம் வந்தா கீழே வேணா பெட்ரூம் இருக்கு, போய் படுத்துக்கோ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? கவனிங்க, முதல் நாளே பேசுவார். ஆனா எத்தனை நீதிமான்கள் கர்த்தர் பேசுறத கேட்டு 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 மனம் திரும்புறோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். எசேக்கியேல் 3:19. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் துன்மார்க்கனை எச்சரித்த பின்பும் அவன் துன்மார்க்கனுடைய வழியை விட்டு போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலேயே சாவான். நீயோ வென்றால் நீ ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போதும் அவன் சாவான்.
நீ அவனை, அப்ப நீதிமானை எச்சரிக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அதனாலதான் 17ஆம் வசனம், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் என்னவா வச்சிருக்கிறேன்? காவலனாக வைத்திருக்கிற. நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்கள் என்ன பண்ணணும்? எச்சரிக்கணும். பாருங்க, அவன் சாவான், நீ அவனை எச்சரிக்காதபடினாலே நீதிமான் தாங்க நிறைய நீதி செஞ்சவருங்க. இப்ப கொஞ்சம் டைவர்ட் ஆகி வேற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனா இவருக்கு காவலனா வச்ச இந்த ஊழியக்காரனுடைய எசேக்கியேல், நீ அவனை எச்சரிக்கலனா, வாசிங்க, அவனுடைய இரத்த பழியையோ, ஹலோ, அதுதான் சொல்லுவேன், அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று உங்களில் அநேகர் என்னவாயிடக்கூடாது. சபைக்குள்ள வந்த நீதிமான் தொடர்ந்து தன்னுடைய பாவ வாழ்க்கையிலேயோ அல்லது நீதிமான் ஆக்கப்பட்ட பிறகும் தன் வழியிலே காசுனா இவ்வளவு கடினமா பேசுறாரு, மூஞ்சிக்கு நேரா பேசுறாரு, நீ சத்தினா அந்த ரத்த பழி என் மேல வந்துடும். ஆமாவா இல்லையா? நான் எதனா சொந்தமா சொல்றேனா? உங்களை எச்சரிக்க வேண்டியது என் வேலை. இதை செய்யாதீங்க நேரடியா சொல்ல முடியாது. நேரடியா சொன்னா கோச்சுப்பீங்க. அஜியெல்லாம் அடிச்சது தான் இல்ல, நீங்க வேணா கேளுங்க, அவனெல்லாம் அடிச்சது கூட தான் இல்ல. அவனெல்லாம் சொந்த பிள்ளையான்னு நினைக்கிறேன். கிராமத்தில் இருக்கிற ஜெயந்திக்கு பாருங்க, ஜெயந்தியெல்லாம் நான் கேவலப்படுத்தி ஜபம் பண்ணாத, இந்த ஜபத்துக்கெல்லாம் நீ பண்ணாதன்னுவேன். கேளுங்க, இதுக்கெல்லாம் நீ பண்ணாத, நீ ஒழுங்கு கிடையாது பண்ணாதன்னுவேன். நாய்க்குட்டி மாதிரி வந்து காலை பிடிச்சுக்கோ. அதுக்கு தெரியும், ஐயா மன்னிச்சுங்க ஐயா, ஏன் நீ சரியில்லாம இதை செய்யாத, என் வேலை அதுதான். ஆனா இப்படிலாம் அப்படிலாம் இங்க சொன்னு வச்சுக்க, போயிடுவோம், எல்லாம் சபையை விட்டு போயிடுவோம். நம்ம மாடி கொட்டாக்குத, இங்க இருந்து அங்க மொன வரைக்கும் கொட்டாதான். எல்லாத்துலயும் ஏதோ ஒரு கொட்டாயில போய் உட்காந்து வேண்டியதுதான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயாவா. இந்த படத்துல டிக்கெட் கிடைக்கலாம், அதே படம் 51 ராக்கில போட்டுக்கிறான். அங்க போனா என்ன பண்ண போகுது? அவன் வந்து பகவத்கீதையில இருந்தா போச போறான், இதே பைபிள்ல இருந்தா பேச போறான் அவனும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிலாம் எச்சரித்து இருக்கிறேன். ஏன் எச்சரிக்கிறாங்க? நீதிமானே, நீ எங்க போயிடக்கூடாது தெரியுமா? நரகத்துக்கு போயிடக்கூடாது. உன் ரத்த பழிக்கு நான் என்னவா ஆயிடக்கூடாது? காரணம் ஆயிடக்கூடாது. 21ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். நீதிமான் தான், ஆனா பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமான எச்சரித்த பின்பு, அப்ப பாவம் செய்ய போகிறவனை எச்சரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் சொல்லலனாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். அதுக்காவது அவர் உங்க கூட இருக்கணும். எச்சரித்த பின்பு அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான். அல்லேலூயா. அவர்களோடு தேவன் பேச ஆரம்பித்து விட்டதால் அவங்க மனம் திரும்பி தான் ஆகணும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனம் திரும்பவே இல்லை. நான் சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் டேலயே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். ஆமென் சொல்லுங்களேன். நான் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை போயினே இருக்குது. நான் ஒரு 16 ஆண்டுகளா பிரசங்கியாரா இருக்கிறேன், 16 இயர்ஸா. எனக்கு ஒரு நம்பிக்கை போயிட்டே இருக்குது. என்ன நம்பிக்கை போகுதுன்னா, ஒரு மனுஷன் இந்த செய்தியை கேட்டு மனம் மாறுவான்ல, இப்ப எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப எனக்கு உண்மையா சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுப்பதனால் நீங்க மனம் மாறிடுவீங்க, நீங்க அப்படியே ஆப்போசிட் சைடு வந்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எத்தனை பேருக்கு தெரியுமா? நீங்க சர்க்கரையை கொண்டு போய் மூட்டை மூட்டையா வேப்ப மரத்து வேர்ல கொட்டினாலும் வேப்ப மரம் என்னத்தை கொடுக்காத? என்ன கொடுக்காத? இனிப்ப. அந்த மாதிரி சில ஆட்கள் சில சுபாவங்களை சாவர வரைக்கும் மாற்ற முடியாது. அவங்களா பார்த்து, ஆமேன்னு சொல்லுங்க. வழக்கமா போய் ஜெபிக்கிற இடம் தான் பவுல். ஒரே பொம்பளை கூட்டம் தான் ஆத்தங்கரையில. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன கூட்டம்? பொம்பளை கூட்டம். அவரு பாவம் தினந்தோறும் சாயங்காலத்துல போய் ஜெபம் பண்றாரு. ஆனா ஒரே ஒரு லீதியா தாங்க என்ன திறந்தது? இருதயம் ஒரே லீதியாக தாங்க திறந்தது. அவ ஒருத்தி தான் ஏத்துக்கொண்டு உடனே ஞானசாரத்தை கீழ்ப்படிஞ்சா. மீதி பேர்ல ஆத்தங்கரை ஓரம் ஏன்னா இப்பயே மனம் திரும்பி ஞானசாரம் எத்தனை முழக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஆத்தங்கரை ஓரம் கூட்டம். ஆனா எத்தனை லீதியா திறந்தது? எத்தனை லீதியா? ரோட்ல நின்னு பேதுரு பிரசங்கம் பண்றார். இந்த நியாயாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவன் போடா லூசு அப்படின்ட்டு போயிட்டான் பேதுருவே. சிலர் மாத்திரம் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் என்ன, நான் சொல்றேன், நான் பேசுறது ஒரு சிலர் மனம் திரும்பணும்னு பேசுறேன். ஒரு சில லிதியாக்கள் ஆமேன் சொல்லுங்க, ஒரு சிலர் ஆமேன் சொல்லுங்களேன். அதனால கவனிங்க, நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய குணங்கள் மாறுவதற்கு தான் சபை. ஒரு ஆமேனே சொல்ல மாட்டீங்க. நீதிமான எச்சரிக்கை. நீதிமானா நான் இருக்கிறேன், என்னையா இவர் எச்சரிக்கிறார் அப்படி கேட்க கூடாது. அதனால தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் தயவு செய்து 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 1:23 வாசிங்க பிள்ளை.
என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? என் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன பண்ணுங்க? திரும்புங்கள். இதோ நீங்க ஒருவேளை இந்த பாஸ்டர் என்னையே குறி வச்சு பேசுறான், என் குடும்பத்தையே குறி வச்சு பேசுறான், என்னையே இவர் வந்து டார்கெட் பண்ணி பேசுறான், எனக்கு அவசியமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பிரசங்கம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்படிதான் என் பிரசங்கம் இருக்கும். என் பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஒருபோது கூட கட்டி அணைக்கிற தகப்பனா நான் வெளிப்பட்டதே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கோயில்ல குச்சியத்தை இயேசுநாதர் தான் நான். எத்தனை பேர் நம்புறீங்க? மனாந்தரத்தில் இருக்க யோவான் ஸ்நானகன் ஆமென். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப நான் என் ஆவியை வச்சுட்டேன். நீ பாஸ்டர் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிய மாட்டேன். என் ஆவியை உனக்குள்ள என்ன பண்ணிட்டேன்? வச்சுட்டேன். வாசிங்க. என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டோ கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். என்ன பண்ண மாட்டேன்றீங்க? நீதிமான எச்சரிக்கை கூப்பிட்டும் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். கூப்பிட்டு பார்த்துட்டு இப்ப சிக்னல் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? சிக்னல் கொடுக்குறேன். போற வழியில பாம்பெல்லாம் விட்டு பார்க்கறேன். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையா விட்டு பார்க்கறேன். கையை நீட்டியும் கவனிப்பார் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 4:10 வாசிங்க. என் மகனே, எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. என் மகனே கேள். நான் இது மாதிரி கூப்பிடணும் தான் பாக்குறேன், கூப்பிடவே முடிய மாட்டேன். அல்லேலூயா. கிராமத்தில் ஒரு அண்ணன் சொன்னாரா பாருங்க, அது மாதிரி டிவியில் எப்படி பேசுறாரு, மகனே மனம் திரும்பிடு. ஆனா இந்த ஆள் சர்ச்சைக்கு வந்தா இந்த ஆள் அடிக்கிற மாதிரி பேசுறான், வரலன்ட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர் சொல்றாரு, மகனே வாசிமா, என் மகனே கேள், என் வார்த்தையை முதல்ல என்ன பண்ண, ஏற்றுக்கொள். எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், இந்த மனம் திரும்பி கர்த்தர் வார்த்தையை ஏற்றுக்கொள்றோம். ஆயுசு நம்ம என்னதான் தலையில கையை வச்சு 84, 94, 104 சொன்னாலும் யாருக்கு ரொம்ப ஆயுசு கிடைக்கும் நான் நினைக்கிறேன்னா, யார் ஒருவர் கர்த்தர் பேசுகிறதை கேட்டு மனம் திரும்பி அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ கட்டாயம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதிர் வயது வரைக்கும். நேற்றெல்லாம் 3 நாளா 4 நாளா ஒரே உடம்பு சரியில்லை, ஃபுல்லா செஸ்ட் பெயின். எனக்கு இந்த கையெல்லாம் பாஸ்டர் பண்ண சொன்னேம்மா, நீ கொஞ்சம் ஆராதனை நடத்துரு, நான் சாயங்காலம் வேற போய் ஒரு சபையில பேசணும். அந்த பாஸ்டர் வேற, பாஸ்டர் நீங்க நல்லா ஆராதனை நடத்துவீங்க ஆவியில, யாரோ சொல்லி விட்டுக்கிறாங்க அந்த ஆளுக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க நான் சொன்னேன், பாஸ்டர் ஆராதனை நடத்த எனக்கு என் பலன் இல்லை பாஸ்டர்னு. அப்ப சொன்ன நானு, என்னுடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்கிறதற்கு ஒரு திரள் கூட்ட ஜனத்தை தரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆயுசு நாட்கள் நமக்கு நீடித்து இருக்கணும்னா கர்த்தர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். வாசிங்க. நான் போதிக்கிறது என்ன தெரியுமா உனக்கு? சும்மா தேவையில்லாத குப்பையெல்லாம் நான் என்ன பண்றது இல்ல, போதிக்கிறது இல்ல. ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதையில உன்னை நான் நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைகளுக்கு என்ன உண்டாவதில்லை, இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். ரொம்ப முக்கியமான வசனம், புத்திமதியை. இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா சபைக்கு? எனக்கெல்லாம் புத்திமதியெல்லாம் யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை. பொதுவாகவே மனுஷங்களோட இயற்கையான சுபாவம் பாருங்களேன், எனக்கெல்லாம் யாரும் புத்திமதி என்ன பண்ண வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஆனா ஆவியானவருடைய வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புத்திமதியை சொல்றதுதான் வேலை. புத்திமதியை ஏற்றுக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு நித்திய ஜீவன். கைத்தட்டி சொல்லுங்க, எனக்கு எது தெரியுமா ஜீவன், எனக்கு எது தெரியுமா நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பேசுறது தான் நித்திய ஜீவன். அதனால இன்னைக்கு கவனிங்க, நான் இன்னைக்கு ஒரு சத்தியத்தை உங்ககிட்ட பேச போறேன். நீதிமானின் மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். ரோமர் 8:30 படியே, எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை தேவன் அழைத்திருக்கிறாரோ, எவர்களை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறாரோ அவர்களை என்னவா மாத்திட்டாரு? வாசிங்க 8:30. எவர்களை முன்குறித்தாரோ, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீதிமான், அவனை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். கனத்தினாலும் மகிமையினாலும் என்ன பண்ணி இருக்கிறார் நம்மள? இந்த 2:7 இருக்கு பாத்தீங்களா? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டான்னு போட்டிருக்கு பத்தியுமா? அது யாரை பத்தி போட்டிருக்கு தெரியுமா? ஆதாமை பத்தி போட்டிருக்கு. ஆதாமுடைய சந்ததிகளாகிய நம்மளை பத்தி தான் போட்டிருக்கு சபைக்குள்ள. இப்ப நான் ஒரு பெரிய சத்தியத்தை சொல்ல பாருங்க, கவனிங்க. இந்த ஆதாம் கர்த்தர் கொடுத்த நீதிமான் என்கிற மகிமையும் கனத்தையும் இழந்து போயிட்டார்.
இப்போ ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, ஐயோ கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்ட நான் உண்டாக்கின இந்த ஜனம் இப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் 2ஆம் ஆதாமா வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. 2ஆம் ஆதா வெளிப்பட்டு இப்போ ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாம போலவே நீதிமானா மாக்கணும். அதுக்கு தான் ரத்தத்தையே கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு எப்படி ரத்தத்தை கொடுத்து ஒரு பலி கொடுத்து ஒரு ஆட்டை கொடுத்து அவனை திரும்ப வஸ்திரம் கொடுத்து அனுப்பினாரோ, இவர் ரத்தத்தை கொடுத்து நீதிமானா கொண்டு உள்ள வந்துட்டார். இப்ப கவனிங்க, ஆரம்பத்துல ஆதாமோட கர்த்தர் எங்க உலாவினாரு, எங்க உறவாடினாரு? ஏதேன் தோட்டத்தை. கரெக்டா சொன்னீங்க. இப்ப எங்க தெரியுமா ஏதேன் தோட்டம்? சபை தான் ஏதேன் தோட்டம். இந்த சபையில தன்னுடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களோட உறவாடுவதற்கு தான் கர்த்தர் சபைக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நீங்க நீதிமானுக்குரிய கேட்டகரியில உறவாடுகிற தேவனோட கூட நீங்கள் இருக்கணும். ஆதாம் இழந்த மகிமைய ஆளுகைய கர்த்தர் இப்ப நம்ம கையில கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்க சகல, அதனால நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை என்ன பண்றேன், கொடுக்கிறேன். இது ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும். இது தெரியாம தான் இஷ்டத்துக்கு வாழ்கிறார்கள். அந்த வாழ்ந்து நீதிமானுக்குரிய கேட்டகரியை இழந்து நீ தேவனால் மீட்கப்பட முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. இததான் பேதுரு சொல்றார். எப்பா, நீ ரத்தத்தால கழுவப்பட்டு முன்குறிக்கப்பட்ட நீதிமான் தான். உன்னை சபைக்குள்ள கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? உன்னை நீதிமான ஆக்கினது இல்ல, நீதிமான ஆகி 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 அவருடைய வருகைக்கு போனோம். அதற்கு தான் கர்த்தர் சபையில உன்னோட பேசுறாரு, உறவாடுறார். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, எப்படி ஏதேனில ஒரு சர்ப்பம் இருந்ததோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை திசை திருப்புவதற்கு ஒரு சர்ப்பம் வரும். ஒரு பிசாசின் போராட்டம் ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணும்? ஒரு குடும்பத்துல பிசாசின் போராட்டம் என்ன பண்ணும்? நீங்க அதை சரியா கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஒரு டாக்டரை பத்தி நான் படிக்கும்போது ஒரு டாக்டர் படிச்சேன். ஒரு பேர் டாக்டர் ஜாக் லெட்சன், நியூரோ சர்ஜன். அவரை மாதிரி வேர்ல்டுல நியூரோ சர்ஜன் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஆனா வாரத்துல 3 நாள் மட்டும் தான் சர்ஜன் பண்ணுவார். இன்னைக்கு பிரான்ஸ்ல பண்ணுவாரு, இன்னொரு நாள் சீனா வருவாரு. பணமா கொட்டுது. மீதி 4 நாட்கள் தன்னுடைய கேளிக்கைகளை இந்த கார் ரேஸ் இருக்கு பாருங்க, கார் ரேஸ். அவர் வேகமா ஓடுறதெல்லாம் பிடிக்கும். கார் ரேஸ்ல கொஞ்ச நாள் செலவு பண்ணாரு, அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனாரு. பிறகு படகு ரேஸ்ல செலவு பண்ணாரு. குதிரை ரேஸ்ல அந்த 4 நாட்கள்ல நகர்த்தினவர் அதுல திருப்தி அடையல. அந்த 4 நாள் அவருக்கு என்ன பண்ணல, திருப்தி அடையல. 3 நாள் ஆபரேஷன் என்ன பண்ணாரு, 2 நாளா குறைச்சாரு. 2 நாள் ஆபரேஷன் என்ன பண்ணாரு, 1 நாளா குறைச்சி இப்ப ஆபரேஷனே பண்றதை விட்டுட்டார். அவருடைய வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, கார் ரேஸுக்கு போறது, குதிரை ரேஸ்க்கு போறது, பைக் ரேஸுக்கு இவரே சொந்தமா வாங்கி விடுறது. இப்படி வாங்கி வாங்கி தன் சொத்துக்கள் எல்லாம் அழிச்சிட்டார். கடன்கார ஆயிட்டாரு. பேங்க்ல லோன் எடுத்துட்டாருங்க. பேங்க்ல லோன் எடுத்து இப்ப இவரால் எதுவுமே கட்ட முடியாத நிலைமைக்கு வந்துட்டார். வேர்ல்டு நம்பர் 1 நியூரோ சர்ஜன். வந்துட்ட உடனே போலீஸ் சொல்றாங்க, நீங்க பேங்க்குக்கு லோன் கட்டாததுனால உங்க பேங்க்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம். அப்ப கூட அந்த மனுஷனுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திரும்பவும் என் பழைய நிலைமைக்கு போய் வாரத்துல 6 நாள் நியூரோ சர்ஜன் பண்ணி என் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்ற அந்த மனம் திரும்புதல் வரலங்க அவருக்கு. அவ்வளோ பெரிய நியூரோ சர்ஜன் அரெஸ்ட் செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிறைவாசம் பண்ணினார். ஏன் தெரியுமா? தான் யார் என்பது அவருக்கு தெரியாம போயிடுச்சு. அவரை திசை திருப்பினது எது தெரியுமா? ஏதோ அவர் வைத்த அந்த மோகங்கள், சில காரியங்கள். இதை போலவே ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீதிமானாய் தெரிந்து கொண்டவர்களே சத்துரு திசை திருப்புவான். நமக்கே தெரியாது நாம் திசை திருப்பப்பட்டிருக்கிறோம். நீதிமானுக்குரிய நம்முடைய காரியங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம் என்று தெரியாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை வரட்டும். நான் சொல்லுகிற சத்தியத்தை கவனிங்க. நீதிமான்களே, கர்த்தர் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களே, முன்குறிக்கப்பட்டவர்களே, உங்க வாழ்க்கையில மெய்யான மனம் திரும்புதல் வரணும். இன்னைக்கு நான் ஒரு மனுஷனை காண்பிக்க போறேன். இந்த மனுஷன் வாழ்க்கையில பெரிய நீதிமான். ஆனா அவன் வாழ்க்கையில வந்த சில பிரச்சனைகள், தன் வாழ்க்கையில ஏற்பட்ட சில போராட்டங்களை சரியா ஐடென்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. இந்த காரியம் இதனாலதான் ஆச்சு. நான் என்னுடைய பழைய நீதிமான் வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பிட்டேன், வழி விலகிட்டேன், அதனால இந்த காரியங்கள் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அந்த மனுஷனை தான் காண்பித்து நான் 1/2 மணி நேரத்துல இந்த செய்தியை முடிக்கிறேன். என்னோட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நாம் உட்கார்ந்து ஆராய்ந்து சரி செய்து மனம் திரும்பணும். எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மனம் திரும்பணும். இந்த மனுஷன் உட்கார்ந்து ஆராய்ந்து மனம் திரும்பினாங்க. நான் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் தெரியுமா? நீங்க அப்படியே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு வரணும். நீங்க எவ்வளவு பிரச்சனை கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டோம்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரே நாள் சந்தித்தார் பேய் பிடிச்சவன. எத்தனை பேய்? 6000 பேய் பிடிச்சவன ஒரே நாள்ல சந்திச்சாருங்க.
யாரு போய் குளிடான்னு சொல்லல, யாரும் வஸ்திரம் தெரியடான்ற, யாரும் இயேசு பார்த்து உட்காரான்னு சொல்லங்க. இயேசு சந்தித்த பிறகு எல்லாரும் அவனை பார்த்து என்ன பண்ணாங்க? அதுதான் மெய்யான மனம் திரும்புதல். அதுதான் மெய்யான மனம் திரும்புதல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு மனுஷனை காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீதிமான்களுக்கெல்லாம் நீதிமான் 17ஆம் வசனம் வாசிங்க. 18:7 ஆதியாகமம் 18:17மா? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதினாலும் நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ? நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து நீதிமான்களுக்கெல்லாம் நீதிமான், குடும்பத்துக்கே நீதியை போதிக்கிற ஒரு நீதிமான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்லட்டுமா? நீதிமான்களுக்கே தலைவன். அதனாலதான் சோதோம் பட்டணத்துல குட்டி குட்டி நீதிமான்கள் யாருன்னா இருந்தா என்ன பண்ணிடாதீங்க, ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிச்சிடாதீங்க அப்படின்னு ஜெபிக்கிறான். ஆனா இவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களிலே வழி விலகி போனா. கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோட வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகும் பல போராட்டங்கள் வருதுன்னா நீங்க நிதானிக்கணும். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா சகோதரியே? உன் வாழ்க்கையில பயங்கர போராட்டமா? உன் குடும்பத்துல வியாதி மாறி மாறி வருதா? வைத்திருக்கிற பணங்கள் நஷ்டமாகுதா? உனக்கு முகாந்தரம் இல்லாமல் எதிரிகள் வருகிறார்களா? உன் வாழ்க்கையை குறித்து நீங்களே உட்கார்ந்து ஆராய்ந்து அலசி பார்த்து எந்த இடத்திலே நான் நீதியை தவறிவிட்டேன் என்று நீங்கள் ஆராய்கிற அளவுக்கு உங்க அபிஷேகம் வரணும். எவ்வளவு பெரிய நீதிமான்ல அவன் குடும்பத்துக்கே நீதியை போதிக்கிறவன். சின்ன சின்ன குட்டி நீதிமானிக்கு வாழ்க்கையில் என்ன பாஸ்டர் நடந்தது? வாசிங்க. ஆரம்பத்தில் இவர் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், அதை கொஞ்சம் அழுத்திப்படி, தான் முன்பு கூடாரம் போட்டதும் எங்கம்மா முதல் தான் முன்பு போட்டதும் முதல் பலிபீடம் கட்டினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அல்லேலூயா. ரிட்டர்ன் பேக் வராது. கவனிக்கணும் பிரதர். பிரயாணப்பட்டு போயிட்டார். என்ன நிமிந்து பாருங்க, கொஞ்சம் யோகம் வரும் உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்றேன், நான் ஒரு கழுத. போயிட்டார் சைன்னு போயிடா. வாழ்க்கையில பல பிரச்சனையை சந்திக்கிறார், பல போராட்டத்தை சந்திக்கிறார். வடக்க நோக்கி போனவர் திரும்பி வந்த வழியே தெற்கே திரும்பி வர்றார். திரும்பி வந்து முதல் பலிபீடம் கட்டினதும். திரும்பி அந்த வசனம் வாசி, கிரேஸ் வாசி. திரும்ப கர்த்தர் சந்தித்த தரிசனமான கர்த்தர் பேசின பலிபீடம் இருக்கிற இடத்துக்கே வந்தான். மனம் திரும்புதல் இதுதான். ஆமேன். நான் சொல்றேன், நீங்களாவே டோட்டலா ஆப்போசிட் சைடு வரணும். ஆமேன் சொல்லுங்க. இந்த பிரச்சனை வந்ததற்கு என்ன காரணம்? எங்க தப்பு நடந்தது? இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு என்ன காரணம்? என் வீட்டுக்குள்ள இந்த நஷ்டம் வந்ததுக்கு என்ன காரணம்? நீங்களாவே திரும்பணும். கர்த்தர் சொல்லி திருப்ப மாட்டார் நீதிமான. அல்லேலூயாவா. நீ திரும்பி வந்து நீ முதல்ல பலிபீடத்துக்கு பலி செலுத்தின இடத்துக்கு வாடான்னு யாரை தெரியுமா சொல்லல? ஆபிரகாம சொல்லல. ஏன் பாஸ்டர்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசி. 7-8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். எந்த தேசத்தை கொடுப்பேன் தெரியுமா? நீ எங்க பலிபீடம் கட்டணியோ, எங்க கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்தாரோ, எங்க கர்த்தர் உன்னை பேசினாரோ அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? வராம சொல்லுங்க. அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து ஆமென் சொல்லுங்க. இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்,
தரிசனமான இடத்துல பலிபீடம் கட்டி இந்த தேசத்தை கர்த்தருக்கே கொடுப்பேன், கர்த்தர் கொடுப்பேன் வாக்கு கொடுத்துட்டாரு. அங்க பர்மனண்டா ஒரு கூடாரம் போட்டு தங்க ஆரம்பிச்சாரு. ஆனா 9ஆம் வசனம் வாசிங்கன்னா தலைவர் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு வாசிங்க சிஸ்டர். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு, கர்த்தர் சத்தமே இல்ல. கர்த்தர் சொன்னாரா புறப்படுன்னு சொன்னாரா? கர்த்தரே கவனிக்கணும், பைபிள் வசனம் ரொம்ப ஆழம். உனக்கு தரிசனம் ஆயிட்டாரு, உன் பிள்ளைங்களை ஆசீர்வதி பண்ணிட்டாரு, உனக்கு இந்த சந்ததியை குடு பண்ணிட்டாரு, தரிசனத்தோட கர்த்தர் அந்த இடத்துல அவனை வச்சிருக்கிறாரு. இப்ப ஆபிரகாமா சொந்த முடிவெடுக்கிறார். புறப்பட்டு வாசிங்க, தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். என்ன சிஸ்டர் உண்டாச்சு? என்ன சிஸ்டர் உண்டாச்சு? அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், நீதிமான், கர்த்தரால் தொடுக்கப்பட்டவன், வாக்குத்தத்தம் பெற்றவன் வாழ்க்கையில என்ன வந்துருச்சு? இப்போ ஏன் கர்த்தர் பேசாமலே சொல்லாமலே வழி நடத்தாமலே சுய விருப்பத்தின்படி புறப்பட்டார், போனார். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாம தான் ஜெயிக்கிறோம், ஜெபிக்கிறோமே, நாம தான் சர்ச்சுக்கு வரோமே, நாம போற பாதை சரியாதான் இருக்குன்னு நினைப்பு. ஆனா அந்த பாதையில நிறைய போராட்டங்களை அவங்க சந்திக்கிறதுக்கு ஆழமான சத்தியம் கேளுங்க. பிழையாம் நினைச்சான், நம்ம தான் கர்த்தரே உத்தரவு கொடுத்துட்டாரு, கர்த்தரே போ சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் பட்டை ஏந்திய தூதன் உனக்கு? நீ போற பாதை எனக்கு விருப்பம் இல்ல, உன் சுய விருப்பத்தின்படி நீ போற. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் அப்படி நினைப்போம், நம்ம தான் ஜெபிச்சுட்டு தானே இந்த வேலையை செய்யறோம், நம்ம ஜெபம் பண்ணிட்டு தானே இதுக்கு போறோம். ஆனா என் வாழ்க்கையில பஞ்சம், உன் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, உன் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் எந்த இடத்துல உனக்கு தரிசனமானாரோ, எந்த இடத்துல பலிபீடம் கட்டினாயோ, எந்த தேசத்தை குறித்து உனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அதை விட்டுட்டு நீயா எப்பயுமே சொல்றீங்க, சுய சித்தம் செய்கிறவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பிரச்சனை, போராட்டம் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் பேசுறத நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. 10ஆம் வசனம் வாசி திரும்பவும். என்ன உண்டாயிட்டுமா? அழைக்கப்பட்டவன், நீ தரிசனம் உடையவன், அபிஷேகம். எப்படி வந்தது பஞ்சம்? பஞ்சனா என்னன்னு தெரியுதா பிரதர்? பஞ்சனா என்னன்னு தெரியுதா? என்ன? சோறு இருக்காது. கரெக்டா கை காட்டினீங்க பிரதர். சோறு இருக்காது, ரெண்டாவது துட்டே இருக்காது கையில. என்ன இருக்காது? பணமே இருக்காது. ஏன் ஆபிரகாமே உன் வாழ்க்கையில பஞ்சம் வந்தது? நீ போன பாதை சரியில்லை. உன் சுய சித்தத்தை நீ ஏறெடுத்த பாரு. அந்த இடத்துல நீ போன இடத்துல கர்த்தர் பஞ்சத்தை வர வச்சிட்டார். ஒன்னு சுய சித்தம், ரெண்டாவது பலிபீடத்தை விட்டு, தரிசனத்தை விட்டு, கர்த்தர் பேசுகிற இடத்தை விட்டு விலகி போனார் ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கையில, சில குடும்பங்களில ஏன் தெரியுமா போராட்டம்? ஏன் தெரியுமா போராட்டம்? கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க பலிபீடமாகிய ஜெப வாழ்க்கை விட்டு விலகிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. தரிசனம் தந்து அழைத்து வந்த இடம் விட்டு அவர்கள் அகன்று இருப்பதை உங்களால பார்க்க முடியும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. நீ ஆபிரகாமாவே இருந்தா கூட சரிதான். என்னுடைய வாக்குத்தத்த தேசத்துல நான் கொடுத்த இடத்துல, உனக்கு தரிசனமான இடத்துல, உன்னோட பேசுகிற இடத்தை விட்டு உன் இஷ்டத்துக்கு பெயர்ந்து போவாயானால் கட்டாயம் நீங்கள் எதை சந்திப்பீர்கள் தெரியுமா? பஞ்சத்தை சந்திப்பீங்க, பிரச்சனையை சந்திப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. சுயசித்தத்தை செய்கிறவன் பலிபீடத்தை தரிசனம் விட்டு கட்டாயம் விலகிடுவான். எப்பயுமே சுயசித்தத்தை செய்யறவங்க அவனுடைய தரிசனத்தையும் பலிபீடத்தையும் ஜெப வாழ்க்கையும் விட்டு அவர்கள் தானாகவே விளையாடுவாங்க. சுயசித்தம் எப்பொழுதுமே வறுமையும் பஞ்சத்தை தாங்க கொண்டு வரும். இளையகுமாரன் தன்னுடைய சுயசித்தத்தின்படி எங்க போனாரு? ஒரு தூர தேசத்துக்கு போனார். செழிப்பா வாழ்ந்தாரா? செழிப்பா வாழ்ந்தாரா? பன்றிகள் தின்கிற தவிடு கூட என்ன பண்ணல. நகோமி தன் சுயசித்தத்தின்படி எங்க போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. என்ன நடந்தது? என்ன நடந்தது? எல்லாவற்றையும் இழந்தார்கள். கவனிக்கணும் நான் பேசுறது. யூதாஸ் தன் சுய சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை விட்டு போனான். அவன் வாழ்ந்தானா? வாழ முடியல. எப்பயும் பிரதர் கவனிங்க, நீங்க ஜெபிக்கிற ஒரு நபராய் இருக்கலாம், கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுகிற ஒரு நபராய் இருக்கலாம், ஆனா சுயசித்தத்தின் மேல சாஞ்சிராதீங்க. சுயசித்த செய்தியை நான் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த செய்தி எடுக்கும் போது கர்த்தர் என்னோட பேசினார். நீ உன் செய்ய இஷ்டத்துக்கு ஒண்ணும் செய்யாதப்பா, சுய இஷ்டத்துக்கு நடந்துக்காதப்பா. இந்த பிரேயருக்காக நிறைய செய்திகள் ஆயத்தம் பண்ண. அப்ப இந்த செய்தி பேசும்போது கர்த்தர் சொன்னார், உன் சுய இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாத, நான் கொடுக்கறதபடி செய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சுய சித்தத்தை பலிபீடத்தை தரிசனத்தை விட்டு அந்த மனுஷன் விலகினார். ஆமென் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளை சொல்றேன், உங்க திருமண காரியத்துல சுய சித்தத்தை செய்யாதீங்க. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லாதீங்க. என்ன பண்ணாதீங்க? நோன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் ஓகே சொன்னார் ஏதேன் தோட்டத்துல. ஒண்ணே பார்த்து என்ன பண்ணாரு?
ஏன் வச்சாரு? நோ சொல்லவும் கத்துக்கணும். நிறைய நேரத்தில் அழக பார்க்கறோம், குணத்தை பார்க்கறது இல்லை. நம்ம உங்க வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லி தரேன், உங்க சுய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையை ஒருபோதும் தெரிந்தெடுக்காதீங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்காது, நல்லாவே இருக்காது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டிங் போட்டு. எனக்கு ஒரு வாலிப பிள்ளை தெரியும், 40 நாள் பாஸ்டிங் இருந்தா 2 வேளை. எதுக்கு தெரியுமா? திருமணத்துக்கு. தனக்கு 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 நல்ல வாழ்க்கை துணை. இன்னைக்கு கர்த்தர் கிருபையில ஆசீர்வாதமா ஊழியம் செய்யறான் அந்த பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வாலிப பிள்ளைகள் திருமண காரியங்கள்ல ஒரு இடம் வாங்க போறீங்களா? கர்த்தர் சித்தமானு கேளுங்க. கர்த்தாவே, இந்த இடத்துல உம்முடைய ஆண்டவரே விருப்பம் இருக்கிறதா அல்லது என் சுய சித்தம் இருக்கிறதா அப்படின்னு நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். வீடு கட்ட போறீங்களா? அதுல கர்த்தர் சித்தம் இருக்கான்னு பார்க்கணும். உங்க வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கும், இதெல்லாம் நீங்க விருப்பப்படுறதெல்லாம் படிக்க வைக்க கூடாது. நீங்க விருப்பப்பட்டதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? ஏன்? அதுல உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு பதில் என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா, பஞ்சங்கள், பிரச்சனைகள், போராட்டம் வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது இது வரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீ அழைக்கப்பட்டவன்பா, நீ ஒரு நீதிமான்பா, நீ பலிபீடம் கட்டுகிறவன்பா, என் தரிசனம் உனக்குள்ள இருக்குதுப்பா, நான் பேசுகிற சத்தத்தை கேட்கிறவன். நீ எப்படி இப்படி மிஸ் ஆகி இந்த இடத்தை விட்டு, நான் தரிசனமான இடத்தை விட்டு, பலிபீடம் கட்டின பெத்தேலை விட்டு நீ எப்படி போவாய்? போனதனுடைய விளைவு அவன் முதல்ல என்னத்தை சந்திக்கிறான்? ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர்கிட்ட கேட்காம நீங்க ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. தாவீதை ஏன் தெரியுமா கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு? அவன் போருக்கு போறதுனா கூட போட்டுமா வேணாமா, தான் மனைவி பிள்ளை இழந்து போனா கூட மனைவி பிள்ளைய தொடரட்டுமா வேணாமா, நான் இப்படி சொல்லட்டுமா? கர்த்தர் பின் தொடர வேண்டாம்னா விட்டுட்டுருமா. அதான் தாவீது. வாசிங்க வாசிங்க வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. போ என்றார். எப்பா, யூதால இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போலாம்னா போன்னிட்டாரு. கம்முனி பாட்டு கிளம்பி போய் ஒரு ஊர்ல கொட்டா போட்டுருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கொட்டா போட்டுருக்கலாம். அதுல கேட்கிறார், என்ன கேட்கிறார் தெரியுமா? எவ்விடத்திற்கு போக வேண்டும். அல்லேலூயா. வாசிமா வாசி. கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு எவ்வளவு பேசுறார் பாருங்க கர்த்தர். கேட்கிறவங்க கிட்ட பேசுவார். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களாவே பேக மாட்டின்னு கிளம்பிட்டீங்கன்னா பேச மாட்டாரு. ஆமாவா இல்லையா? நாங்க இப்ப கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்க போவோம். எல்லாருக்கும் துணி எடுக்கணும் போக பாருங்க. அது கூட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த வாக்கம் வந்து இந்த வாட்டி வந்து பொருசவாக்கம் சரவணாக்கு போவா, ஒரு சரவணா தான் நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகும். போவா ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். நீங்க நம்ப மாட்டீங்க, என்ன லீட் பண்ணுவாருங்க. என்ன லீட் பண்ணுவார். என் மனைவி கேட்க, என்ன இன்னைக்கு இங்கே வந்துட்டீங்க? கர்த்தர் வர சொன்னார். போனா செம்ம ஆஃபர் இருக்குவாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஒரு சின்ன காரியம் ரொம்ப அற்பமா தெரியும் உங்க பார்வைக்கு. ஆனா கர்த்தரோட லீடு இல்லாம எங்க யூதாவுக்கு போன்ட்டாரு. போய் எது நல்லா தண்ணி இருக்குதோ, எந்த ஊர்ல நல்ல கடை இருக்குதோ, எங்க சூப்பர் மார்க்கெட் இருக்குதோ, எங்க சினிமா தேட்டர் நிறைய இருக்குதோ, அப்படி தடிக்க வச்சா காலுக்கு கடை இருக்குதோ, அங்க போயிருக்கலாம்ல. அதுல எங்கப்பா போனோம் நானு? எங்க போனா? எப்ரோன். எப்ரோன் எங்க போனா? எப்ரோன். எப்ரோனுக்கு போ என்றார். எப்ரோன் என்றால் ஐக்கியம், எப்ரோன் என்றால் உடன்படிக்கை, எப்ரோன் என்றால் நெருக்கமான தொடர்பு. அங்க போ என்றார். அப்படியே தாவீது அவ்விடத்திற்கு குடும்பத்தையே கூட்டு போயிட்டான் பாருங்க. அவனுக்கு தான் தரிசனம், அவனுக்கு தான் வார்த்தை. குடும்பத்தையே கூட்டு போயிட்டார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி மகள. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. கேசி வாசி, கிரேஸ் வாசி. எல்லாம் எங்கம்மா வந்தாங்க? வந்துலாம் போடலாம்ல, ஆவியானவர். அதுனா எப்ரோனில் இருக்கிற அவர் சொன்ன இடத்துல இருந்தா உன்னை தேடி கர்த்தர் ஜனங்களை கையெல்லாம் தட்டாதீங்க, வலிக்கும். ஆமே. எப்ரோன்ல வந்து ஜனங்கள் வந்து உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். 10ஆம் வசனம் வாசி. அதில் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எங்க சார் விருத்தி வந்தது? எப்ரோன்ல. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன இடத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாளுக்கு நாள் வாசி, தொடர்ந்து வாசி. அனுப்பினான். ஏங்க கேட்காமையே வீடு கட்டி தராங்க.
ஒரு ஆமேன் உங்களுக்கு வரமாட்டேன்டா. கேட்காமையே வீடு வருது. எப்படி வரும் கேட்டாரா தாவீது? ஈராம் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுறானா? ராஜா வைட்டாரா? கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தா உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தா உனக்கு வீட்டை கட்டி கர்த்தர் தருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்து 13ஆம் வசனம் வாசிமா. அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு கை தட்டி சொல்லுங்க. விருத்தி அடைந்தான், வீடுகளை தந்தார், பிள்ளைகளை தந்தார், மரியாதை வந்தது, கனம் வந்தது. நம்ம மத்தியில யாராவது சுய சத்தத்தின்படி போய் பஞ்சம் வறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு மனம் திரும்புங்க. கர்த்தர் என்னை வைத்த ஸ்தானம், கர்த்தர் எனக்கு என்று கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் எனக்கு தரிசனமான இடத்தை விட்டு நான் அகன்று எகிப்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க தெரியுமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன்? உலகத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்வோன் என்கிற பிசாசு இருக்கிற இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கர்த்தர் எச்சரித்தது என்ன தெரியுமா? பஞ்சத்தை கொடுத்து எச்சரித்தார். அல்லேலூயா. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னு முதல்ல கஷ்டம் வரும். அது ஏன் உட்கார்ந்து ஆரம்பத்திலே நிதானிக்கணும். ஆனா நம்பால் நிதானிக்கல. தொடர்ந்து பிரயாணம் பண்றார். வாசிங்க சிஸ்டர் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14-15 வாசிங்க. 14-15 வாசிங்க. எகிப்து என்பது உலகம் வந்தபோது கண்டார்கள் பார்வோனுடைய பிரபுக்கள். பார்வோன் பேய்க்கு ஒரு சேனை. அவர்கள் கண்டு புகழ்ந்தார்கள். மணவாட்டியை இழந்தார். சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். பிரிவு. மணவாட்டியை இழந்தார். சார் முதல்ல பஞ்சம் வந்த உடனே திரும்பி இருக்கணும்ல சார். இப்ப எதை தெரியுமா இழந்துட்டாரு? மணவாட்டி என்றாலே ஆவிக்குரிய தன்மை தான். அல்லேலூயா சொல்லுங்க. மணவாட்டினா என்ன தன்மை? ஆவிக்குரிய தன்மையை இழந்தார். என் மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? ஆரம்பத்தில் எச்சரித்த போது புரியல பாஸ்டர், இப்ப என் வாழ்க்கையில அபிஷேகம் போச்சு பாஸ்டர், ஜப வாழ்க்கை போச்சு பாஸ்டர், பரிசுத்தம் போச்சு, மணவாட்டியை இழந்து நிற்கிறார். யாரு? நீதிமானாகி ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை, அபிஷேகத்தை, ரட்சிப்பை அவர் இழந்தார். என்ன காரணம் தெரியுமா? வாயிலிருந்து வந்த வார்த்தை பொய். நான் நேற்று தினத்தை சொன்ன பாருங்க, உங்க வாய் மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. வாயிலிருந்து வந்த வார்த்தை. நான் என்ன கேட்கிறேன், என்ன நிமிர்ந்து பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படியா அபிஷேகம் பெற்ற அழைக்கப்பட்ட கர்த்தர் கூட இருக்கிற ஆபிரகாமே, உன்னை எகிப்தியர் கொல்ல கர்த்தர் விட்டுருவாரு? இல்ல அப்படியே சாகடிச்சு போட்டுருவாங்க? அவ்வளவு உயிர் பயமா உனக்கு இருந்து என்ன பண்ண போற? ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் எப்பவுமே ஆண்டவரை வச்சா இங்க இருப்பேன், இல்லையா மேல உங்க கூட இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிர் பயம். என்ன பயம்? உயிர் பயம். ஐயோ உயிர் பயம். தங்கச்சின்னு சொல்லுனாரு, தங்கச்சி தானே அவன் தூக்கின்னு போயிட்டான். எப்பயும் ஒண்ணு நல்லா சொல்லுவீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க வாய் வச்சே இடிச்சு போட்டுறாதீங்க. நீ தங்கச்சின்னு சொல்லியிருந்தா தொற்றுப்பானா? நிறைய நேரங்கள்ல உங்க ஆவிக்குரிய மனவாட்டியினுடைய அபிஷேகம் இழந்தது எங்க தெரியுமா? உங்களுடைய வார்த்தைகளால இழந்து போயிட்டீங்க. பிசாசுக்கு நிறைய காரியங்கள் உங்க வார்த்தைகளாலே தெரிவிச்சிங்க. நிறைய வார்த்தை வாயிலே தெரிவிச்சிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கிறாரா, நல்ல ஆவிக்குரிய மேன்மையான தன்மையில் இருக்கிறீங்களா, அந்த ஸ்டாண்டர்டை காத்துக்கங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு அம்மா நம் பாஸ்டிங் பிரேயர்ல சொன்ன, கை பிடிச்சி அழுகுறாங்க. ஒரே ஒரு மாசம் தசம் வாங்க கொடுக்கலையாம், குஷ்டம் வந்துடும் பேசுறாராம் பாஸ்டர். என்ன பேசுறாராம்? ஒரு பாஸ்டர்மாக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க போனாலே அந்த அம்மா சொல்ற கடையில அந்த அம்மா சொல்ற ரேட்ல தான் புடவை எடுத்து கொடுக்கணுமா. எவ்வளவுமா இருக்குன்னு கேட்டேன் அந்த அம்மாவை. இருக்குது சபை நம்ம ஊர்ல இல்ல, இந்த பக்கம் கடம்பத்தூர் ஒருத்தர் பக்கம் இருக்குது. எவ்வளவுமா புடவைனா 10,000 கீழே பாஸ்டர்மா என்ன பண்ண மாட்டாங்களாம், புடவை வாங்க மாட்டாங்களாம். நல்ல இடத்துல கர்த்தர் வச்சிருந்தா உட்காந்துருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஸ்டாண்டர்டா இருந்தா உட்காந்துருங்க. உங்க சுய விருப்பங்கள், உங்க சுய சித்தங்களை செய்து, அது மாத்திரம் அல்ல, உங்களுடைய மனவாட்டியை இழந்துடாதீங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு மனவாட்டியை எழுந்துட்டு ஆபிரகாம் அந்த பங்களாக்கு வெளியில ஓன்னு உட்காந்துருங்க. எப்படி உட்காந்துருப்பான்னு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? உள்ள தான் மனைவி என்ன நடக்குதுன்னு தெரியாத புருஷன், ஐயோ இருதயம் உடைக்கப்பட்டு. ஏன் இந்த நிலைமை தெரியுமா? நீ சுயசித்தத்தை நோக்கி போனப்பா. இப்போ உன் வாழ்க்கையில எதை தெரியுமா இழந்துட்ட? ரட்சிப்பை இழந்துட்ட, அபிஷேகத்தை இழந்துட்ட, கர்த்தர் கொடுத்த மனவாட்டியை இழந்துட்டியே. ஆமீன் சொல்ல மாட்டீங்க நீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது?
ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கொடுத்த ரட்சிப்பு அபிஷேகத்தை, சபையை நம்முடைய வார்த்தைகளால் இழந்து போகக்கூடாது. சபையோட மேன்மை தெரியணும், ஊழியனுடைய அருமை புரியணும். எசேக்கியா அடிக்கடி சொல்லுவார், உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையான ஊழியக்காரன் அவன் தலையில வச்சு கொண்டாடுங்க. நீங்க தலையில வச்சுலாம் கொண்டாடாதீங்க, காலில் போட்டு மிதிக்காம இருங்க, அது போதும். ஆமீன் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நீதிமானாய் வைத்திருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற அல்லது இன்றைக்கு வருகை இருக்குமானால் அதில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஸ்தானம். மூணாவது என்ன பாஸ்டர் ஆச்சு? மூணாவது என்னாச்சு? முதல்ல சொன்ன பஞ்சம் கொடிதாய் இருந்தது. ரெண்டாவது மனவாட்டியை இழந்தார், அபிஷேகத்தை இழந்தார், ரட்சிப்பை இழந்தார். மூணாவது என்னாச்சு? வாசிங்க சிஸ்டர் 12:17. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் பார்வோனையும், ஐயோ பாவம், உண்மையா நான் கேட்கிறேன், பார்வோன் மேல ஏதாவது தப்பு இருக்குதா? ஹலோ, பார்வோன் மேல ஏதாவது தப்பு இருக்குதா? தப்பு செஞ்சவர் இவரு, ஆனா வியாதி அனுபவிக்கிறவன் வேற எவனோ. ஆமீன் சொல்லுங்க. முத எச்சரிப்பு பஞ்சம், ரெண்டாவது எச்சரிப்பு மனவாட்டி போச்சு, மூணாவது நல்லா கவனிங்க, நாம செய்ததுக்கு மற்றவர்கள் வாதையினால் பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம மனசுக்குள்ள உணர்வு வரணும். ஏன் 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 இது நடக்குது? ஏன் இந்த பிள்ளைக்கு இது நடக்குது? ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி நடக்குது? ஏன் இந்த வாதை? ஏன் இந்த நோய்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் மருத்துவ செலவு இவ்வளவு? உட்கார்ந்து என் நிமித்தம் இது நடக்கிறது என்று கட்டாயமா யாருக்கு தெரியும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு தெரியும். அல்லேலூயா. பார்வோன்ல எந்த தப்பும் பண்ணலைங்க. தங்கச்சி நல்லா இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டு போயிட்டார். ஆனா வாதை யாருக்கு தெரியுமா? தப்பு பண்ணது யார் தெரியுமா? ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய மனைவியும். ஆனா பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? யாரோ ஒரு ஆமீன் சொல்லுங்க. சிஸ்டர், நீங்க நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு புரியுதா? தப்பு பண்ணது நீங்க, இன்னைக்கு பிரச்சனையை அனுபவிக்கிறது உங்க பிள்ளைகள். தப்பு பண்ணது நீங்க, இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்குது உங்க கணவர். தப்பு பண்ணது நீங்க, இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்குது உங்க பெற்றோர்கள். அல்லேலூயா. யாரையும் பிரிச்சுலாம் வைக்க கூடாது. கணவன் மனைவியை பிரிச்சு வைக்கிற மாதிரி ஒரு பாவம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும்னு தான் அவனுக்குள்ள அமைச்சார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ரொம்ப நல்லவன். ஆமேன். அவனுக்கு புரிஞ்சிச்சு எனக்கு ஏன் வியாதி வந்தது. இவர் மனைவி எடுத்து வந்து விட்டான். கவனிக்கணும், இதை உணரணும். ஒரு தேவ பிள்ளை உணரணும். ஏன் என் பிள்ளைக்கு இப்படி நடந்தது? ஏன் என் கணவனுக்கு இப்படி நடந்தது? நீ எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கிறன்னு பார்க்கணும். உனக்கு முதல் எச்சரிப்பு பஞ்சத்தை விட்டேன், ரெண்டாவது எச்சரிப்பு மனவாட்டி ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா ஜபம் பண்ண முடியல, உன்னால ரட்சிப்பு போச்சு, அபிஷேகம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ உன் நிமித்தம் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. நாலாவது சொல்லி முடிச்சிடற நேரம் ஆச்சு. நாலாவது சொல்லி முடிக்கிறேன். நீங்க தயவு செய்து வாசிங்க 12ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்கம்மா. கவனிங்க, இது எப்படி பேசிருப்ப? ஏன்பா எனக்கு இப்படி செஞ்ச, ஏன்பா இப்படி பண்ண, ஏன்பா நான் கேட்டிருப்பாரு. ஏய் செக், பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டியதானடா. என்னமோ தங்கச்சின்னு இப்ப என் வீடு பாதி கிண்டுபடா அப்படின்னு இருப்பாரு. அவமானங்கள். இன்னொரு இடத்துல ஒருத்தன் அவமானமே படுத்துறான். ஏய் இந்த துணியெல்லாம் பொண்டாட்டி மூக்காடு போட்டு கூட்டுமாடா, பெரிய அழகிய கூட்டு வந்துட்ட நீ அப்படின்னு அவமானப்படுத்தப்படுகிறார். நாலாவது என்ன தெரியுமா நடந்தது என் வாழ்க்கையில? அவ்வளோ பெரிய பார்வோன் அரண்மனையில தாவீது நிற்க வைத்து, ஆபிரகாம் நிற்க வைத்து அவமானப்படுத்தப்படுகிறார். ராமேட் சொல்லுங்க, யாருப்பா நீ? அந்நிய தேசத்துல போய் தேவன் அறியாத தேசத்துல ஒரு பேயாகிய பார்வோன் முன்னுக்குன்னு அவமானப்பட்டு நிக்கிறியப்பா. உனக்கு எப்படி இந்த அவமானம் நேர்ந்தது தெரியுமா? கர்த்தர் உனக்கு கொடுத்த பலிபீடமாகிய பெத்தேலை விட்டு உன் சுய சித்தத்திற்கு போனார். நம் வாழ்க்கையில, நம் வாழ்வில எந்த வந்த அவமானங்கள் தலைகுணவு ஏன்? சுய சித்தம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லவே இல்லைங்க. சொல்லாத 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க திரும்ப. இப்போ இப்ப ரிட்டர்ன் ஆகிறார். இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? 1ஆம் வசனம் வாசி. திரும்பவும் வந்தார்கள். 13:3 வாசி. கர்த்தர் சொல்லவே இல்லை. என்ன சொல்ல? திரும்ப நீ பழைய இடத்துக்கு போடான்னு சொன்னாரா? போய் பலிபீடத்துக்கு போடானார். அவராவே. ஏன் தெரியுமா?
அதுதான் சொன்ன நீதிமானின் மனம் திரும்புதல். கர்த்தர் பேசாமலேயே தன் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, போராட்டங்களை கண்டு ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க ரியல் ரிப்பன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆஃப் த காட்ஸ் பிளான். ஆமென் சொல்லுங்க. தேவ திட்டம் பெற்ற ஒருவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லாமலே திரும்பணும். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க சிஸ்டர். முன்பு கூடாரம் போட்டதும் கர்த்தர் பேசின இடத்துக்கு வந்துட்டார். திரும்பவும் அங்க வந்து கர்த்தர் நாமத்தை என்ன பண்ணிட்டாரு? அதனால்தான் சங்கீதம் 19:12 சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்லுவான், தன் பிழைகளை உணர்கிறவன். அப்படின்னா எங்க உணரணுமா? மனசாட்சியில உணரணுமா? மனம் திரும்பணும். அவன் தான் நீதிமான், அவன் தான் நீதிமான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உங்க வாழ்க்கையில நான் பேசுற சத்தியம் சத்தியமா உங்க இருதயத்துல புரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் இவ்வளவு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன்? நான் ஏன் இவ்வளவு போராட்டத்தை சந்திக்கிறேன்? நான் நீதிமான் தானே, ஏசப்பா தானே என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் கழுவப்பட்டிருக்கிறேனே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் பஞ்சம், என் வாழ்க்கையில ஏன் இந்த மனவாட்டி என்கிற அந்த அபிஷேகத்தை இழந்துட்டேன், என் வாழ்க்கையில எதற்காக, என்னுடைய வாழ்க்கையில மூணாவது என்ன சொன்னேன், வாழ்க்கையில என் நிமித்த என் பிள்ளைகள், என் நிமித்த மற்றவர்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்க, நாலாவது நான் ஏன் அவமானப்படுத்தப்படுகிறேன். தன் பிழைகளை உணர்கிறவன். பாருங்க, நீங்க நீதிமானா கர்த்தர் அபிஷேகித்த ஒரு பாத்திரமா இருந்தா கட்டாயம் மனம் திரும்புவீங்க. லோத்தா இருந்தா மனம் திரும்ப மாட்டீங்க. லோத்து தப்பான ஊரை செலக்ட் பண்ணிட்டான். உள்ள போனவன கண்டுபிடிச்சிட்டாரு, இது தப்பான ஊரு, ஜனங்க தப்பான ஜனங்க, தெரியாத வந்துட்டேன். லோத்தை குறித்து பைபிள் வசனம் நேரடியா சொல்லுது, நீதிமானாகிய லோத்து. லோத்து என்ன சொல்லுதே பேதுருல, நீதிமானாகிய லோத்து இருதயத்திலே வாதிக்கப்பட்டான், மனம் திரும்பல. தப்பான ஊருன்னு தெரிஞ்சவன வெளில வந்திருக்கணும்ல, வர்றதுக்கு மனசே வரல அவனுக்கு. அந்த ஊர் அப்படியே அவனை கட்டி கடைசியில மனம் திரும்பாமலேயே மாண்டு போனான் லோத்து. குடும்பம் அழிந்து போனது. ஆனா மனம் திரும்பி வந்த ஆபிரகாம கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, வானத்து நட்சத்திரங்களை போல அவனுக்கு ஒரு தேசத்தை தந்து, இந்த செய்தியை கேட்ட என் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், சத்தியம் என்றைக்கு மாறாது. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு பேதுரு சொல்றார், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்க நிற்ப. சமாதானமே இல்லை, நான் எங்க தப்பு பண்ணேன், நான் ஏன் பழுதுட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம் தெரியல ஆண்டவர். திரும்பணும், என்னை யாரும் திரும்ப கூடாதுப்பா, யாரும் புத்திமதி சொல்லி என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் திரும்ப கூடாதுப்பா. அவ்வளோ பெரிய நீதிமான், அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் தான் ஆபிரகாம். கர்த்தர் சொல்லாமலே எகிப்தை நோக்கி நடக்கும் போது பஞ்சம் வந்தது, மனவாட்டியை இழந்தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே அவமானப்படுத்தப்படுகிறார் ஐயா. தகப்பனே, இப்படிப்பட்ட நிலைகள் ஆண்டவரே எங்க ஜீவியத்தில் இருக்குமானால் இன்றைக்கு மெய்யாய் நாங்கள் மனம் திரும்பணும். இன்றைக்கு நாங்கள் மெய்யாய் மனம் திரும்பணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் மெய்யாய் எங்க மேல வரணும்பா. நீங்க அப்படிப்பட்ட மனம் திரும்புறதில்லை. என் குடும்பத்துக்குள்ள தாங்கப்பா, என் குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை தாங்கப்பா. அப்பா, என் வாழ்க்கையில என்னென்ன தவறுகள், என்னென்ன குற்றங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் மன்னித்து என் மேல மனதுருகி என்னை நடத்தல் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் இயக்கம் சமாதானம் வழிநடத்துதல் பாதுகாப்பு கர்த்தருடைய வருகை மட்டும் ஆபிரகாம் போல உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.